பிளட் பிரஷர் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. என்னால எனக்கு பிடிச்ச ஃபுட்ல கூட என்னால நல்லா வந்து உப்பு போட்டு சாப்பிட முடியல அப்படின்னு இந்த பிரச்சனை அவங்களை சுத்தி அவங்களுக்கு எப்பயுமே ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன் அவங்களை சுத்தி வந்துகிட்டே இருக்கும் அவங்களோட வாழ்க்கை முழுக்க. ஆனால் உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து உங்களோட லைஃபுக்கு யூஸ் ஆக போகுது. ஒரு தடவை மட்டும் யூஸ் ஆகிட்டு போறது கிடையாது, உங்க லைஃப்ல வந்து யூஸ் ஆக போகுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யார் கண்டுபிடிச்சிருக்கா? ஒரு நாளைக்கு பொதுவா ஒரு ஹியூமனுக்கு வந்து 5 கிராம் உப்பு தான் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். பட் ஆனா நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 கிராஸ் பண்ணி 10 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நம்மனா நான் மட்டும் கிடையாது, இல்ல நீங்க வீடியோ பார்த்துருக்க நீங்க மட்டும் கிடையாது, இந்தியால இருந்து சைனா முழுக்க எல்லாருமே இவ்வளவு பேருமே வந்து ஒரு நாளைக்கு 5 கிராம் எடுத்துக்கிற அளவுல இருந்து 10 கிராம் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். இது எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு, அது மட்டும் இல்லாம அப்படி என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன். அதாவது பிளட் பிரஷர் இருக்கிறவங்க, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனா தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தி டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். ஹாய் ஹலோ முத்தாம் அண்ட் ஜி ஹச். எனக்கு அந்த ஃபுட் ரொம்ப நல்லா பிடிக்கும், பட் ஆனால் என்னால் உப்பு போட்டு சாப்பிட முடியல இப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா அந்த பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே வந்திருக்கும். அது ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன், அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனா வந்து இருக்கக்கூடியது இந்த உப்பு போட்டு சாப்பிட முடியல அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. யா இட்ஸ் ட்ரூ. உண்மையிலேயே உங்களுக்கு நல்லா ஒரு பிடிச்ச ஒரு ஃபுட், இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை வந்து எடுத்துக்குவோம். சிக்கன் 65 வச்சுக்குவோம். அதை வந்து நீங்க நல்லா பொரிச்சு, அதாவது நல்லா ஸ்பைசியா காரத்தோட உப்போட சாப்பிடும் போது எப்படி இருக்கும்? அது பார்க்க சூப்பரா இருக்கு, ஆனா கை வரைக்கும் நல்லா இருக்கு, ஆனா வாயில வைக்கும் போது அது உப்பு இல்லாம, அதாவது எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லாம உப்பே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும்? அதை நீங்க தூக்கி போடுவீங்களா, தூக்கி போட மாட்டீங்களா? அதை சாப்பிடும் போது, அதை பார்க்கும் போது அடுத்து இரிட்டேட் ஆகும். அப்ப இந்த பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அவங்க ஃபுட்டை வந்து சாப்பிடும் போது எவ்வளவு தூரம் வந்து அவங்க வந்து, அதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ல கூட நல்லா உப்பு போட்டு சாப்பிட முடியாது, ரொம்ப லோ லெவல்ல தான் உப்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் வந்து அவங்க வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது. அதுக்கு மீனிங் சேர்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது கூடலாம் குறையலாம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேர் வீட்லயுமே வந்து ஏதாச்சும் ஒரு பேஷண்ட் வந்து இருப்பாங்க. கண்டிப்பா அது நடந்துருது. யாராச்சும் ஒருத்தவங்க டேப்லெட் எடுத்துட்டு இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காண்டி அவங்க வந்து எடுத்துட்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் வந்து இன்னைக்கு வந்து மாறிடுச்சு. அதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு வந்து எங்க போய் அதிகம் ஆட்கள் வந்து இருக்காங்க நாள் கணக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல், இந்த பக்கம் மெடிசன்ஸ், இந்த பக்கம் மெடிக்கல்ல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா வந்து இருக்கக்கூடியது ஃபுட்டு அது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓப்பனா சொல்லலாம், அதுதான் டோட்டலா சேஞ்ச் ஆனதுனாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த நாட்டுக்கே வந்து நிக்குது. என்னடா இவ்வளவு பெரிய விஷயம் தான் அப்படின்னா கேட்காதீங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இனிமேல் நீங்க வந்து எந்த ஒரு ஃபுட்டையுமே வந்து எனக்கு இது வந்து அதாவது என்னால இது வந்து உப்பு கம்மியா இருக்கு, என்னால உப்பு போட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறேன், என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு அப்படின்னா ஜப்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஜப்பான் அதாவது ஒன் ஆஃப் த உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் வச்சுக்கலாம். இந்த பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பூன், அதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்பூன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டா இந்த இமேஜ் ஷோ ஆயிட்டு இருக்க இந்த ஸ்பூன் தான் உங்களோட ஃபுட்டையே வந்து மாத்த போகுது, டேஸ்டா கூட கூப்பிடுது அப்படின்னு சொன்னா உங்களை நம்ப முடியுதா? என்ன கௌதம், எல்லாமே சாதாரணமான ஒரு ஸ்பூன் மாதிரி தான் வந்து இருக்கு, இது என்ன அவ்வளவு பெரிய ஸ்பெஷலான்னு கேட்டீங்க அப்படின்னா, இட்ஸ் எக்ஸ்பெஷலி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். ஏன், என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, இது வந்து ஒரு நார்மலான ஸ்பூன் கிடையாது, இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்பூன். இந்த ஸ்பூன்ல நீங்க எந்த ஒரு ஃபுட்டையும் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, அதாவது உப்பு கம்மியா இருக்கிற ஃபுட்டு கூட இந்த ஸ்பூன்ல நீங்க வந்து டேக் அவுட் பண்ணி நீங்க எடுத்து சாப்பிடும் போது இது வந்து ஹைலி டேஸ்டா, ஹைலி ஸ்பைசியா, ஹைலி உப்போட அதுக்குள்ள அந்த ஃபுட்ல இருக்கக்கூடிய டேஸ்ட்டை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கறதா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுதான் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பே கம்மியா இருக்கிற ஒரு ஃபுட்டுல கூட இது அதிகமா உங்களுக்கு காமிக்கும். அதனால இனிமே நீங்க கவலையே பட தேவை கிடையாது. என்னால உப்பு போட்டு சாப்பிட முடியலையே, என்னால நல்லா வந்து எனக்கு பிடிச்ச ஃபுட்ல கூட உப்பு போட்டு சாப்பிட முடியல நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன். இவங்களுக்குன்னு கிடையாது, பொதுவா பிளட் பிரஷர் இருக்கிற அத்தனை பேத்துக்கும், ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்குமே வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனா தான் வந்து பார்க்கப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நான் இப்ப வந்து சொல்றேன். அதாவது இந்த ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் ஸ்பூன், எனக்கு வந்து கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுன்னா என்ன கௌதம் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவ்வளவு தூரம் யோசிக்க தேவையில்ல. பட் இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறத பார்த்துடலாம். இந்த ஸ்பூன்ல பார்க்கிறதுக்கு நார்மலா ஒரு ஒயிட் ஸ்பூன் மாதிரி வந்திருக்கும். பட் இதுக்குள்ள ஒரு சின்னதா அது முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லைட் மாதிரி ஒரு கலர்ல ஒரு கிரே, அது வந்து இந்த மாதிரி கலர்ல வந்து ஆகும்.
இது என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கும் அந்த ஸ்பூனுக்கும் உங்க கையில எந்த கையில நீங்க சாப்பிடுறீங்களோ ரைட் ஹேண்டோ லெஃப்ட் ஹேண்டோ எந்த பக்கம் நீங்க சாப்பிடுறீங்களோ அந்த இடத்துல வந்து கையில வந்து இந்த இடத்துல ஒன்று மாற்ற மாதிரி இவர் மாட்டிருக்காரு பாத்தீங்களா, எக்ஸாக்டா இதே தான். இந்த மாதிரி மாற்ற மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து அதாவது இந்த எலக்ட்ரிக் வந்து அந்த ஃபுட்டு கூட நீங்க சாப்பிடும் போது நான் சொன்ன மாதிரி உப்பே இல்லாத ஒரு ஃபுட்டு கூட, அதாவது ரொம்ப லோ லெவல்ல இருக்கிற ஃபுட்டு கூட, ரொம்ப லோ லெவல்ல அதாவது ரொம்ப லோ லெவல்ல உப்பு போட்ட ஃபுட்டு கூட, சால்ட் போட்டு ஆட் பண்ண ஃபுட்டு கூட இதை நீங்க சாப்பிடும் போது டேஸ்டாகவும் சால்ட்டியாகவும் ஸ்பைசியாகவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா இந்த ஸ்பூன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டியே. இது கண்டுபிடிச்சதை தாண்டி இது வந்து யாருக்காண்டி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா முக்கியமா அந்த பிளட் பிரஷர் இருக்கவங்களுக்காண்டி தான் வந்து கண்டுபிடிச்சதே. இதை தான் வந்து ஜப்பான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் நீட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் வந்து நம்ம இந்தியாக்குள்ளேயும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ட்ரெண்ட் ஆகும், வைரல் ஆகும், இந்த உலகம் முழுக்க வந்து பரவ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு தெரிய வரணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவே. பட் எனிவேஸ் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஸ்பூன் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். எவ்வளோடா இருக்கும் அப்படிங்கிறது, இதோட பிரைஸ் எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கீங்க அப்படின்னா டோன்ட் வரி. இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா இது வந்து ஆன்லைன்ல மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு அதுவும் தெரியனாலும் சரி, அதுக்கு முன்னாடி பிரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதோட பிரைஸ் வந்து 10,450, அதாவது 5,450 ரூபா. ஒரு 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 10 ரூபா நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 10K இருந்தால் அந்த ஸ்பூன் வந்து உங்க கையில் இருக்கும். எல்லா ஒரு ஃபுட்டையுமே வந்து நீங்க டேஸ்டோட இதோட சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய இப்போ வரைக்கும் இதை பத்தி வெளியே வந்த ஒரு விஷயங்கள். அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயமும் இவ்வளவுதான். பட் இதை தாண்டி நான் டீடைல்டா வேணும், இன்னும் இதை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைனா வேணும் அப்படின்னா கம்மிங் வீடியோஸ்ல நான் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கேன். கண்டிப்பா நான் வந்து அது கம்மிங் வீடியோஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது வந்து மோர் தென் ஹையரா வியூஸ் போய் எல்லாத்துக்கும் கேட்க பிடிச்சு எல்லாத்துக்கும் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து கண்டிப்பா வந்து வரும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து சொல்லிடுறேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னா அது உங்களால தான் முடியும். ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து ரெக்கமெண்ட் ஆகி பார்க்குறவங்களும் சரி, இல்லை நம்ம சேனல் ஃபேமிலியில ஜாயின் பண்ணி பார்க்குறவங்க சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிக்கு இன்க்ளூடிங் உங்களோட ஃபேமிலிக்கு உங்களோட ரிலேட்டிவோட ஃபேமிலிக்கு இவங்க எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வரும், அவங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா கண்டிப்பா இது ஒரு விஷயம் இல்லாம இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபேமிலியில கண்டிப்பா வந்து மோர் தென் வந்து இந்த பிளட் பிரஷர் இருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லவா. இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ ஒரு 5 கோடி பேருக்கு மேல வந்து இந்த பிளட் பிரஷர் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது இருந்துட்டு தான் வந்திருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்தியாவில் மட்டும் அப்படின்னா உலகம் முழுக்க இவ்வளவு பேருமே வந்து தினம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறனால தான் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அதாவது ஜப்பான் சைட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அது அப்படிங்கறதுனால தான் இவ்வளவு தூரம் வந்து மோர் தென் ஒரு கம்பெனி வந்து கண்டுபிடிச்சதா இந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்பூன் அப்படிங்கிறது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தவங்க நினைக்கிறேன். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த இருக்கு அப்படிங்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனல் விசாரிக்கனா மறக்காம பேச்சுக்கோங்க. எனக்கு பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து வரும். பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸுமே கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் மோஜ் ட்விட்டர் லிங்க்ஸுமே கொடுக்குறேன். இப்போ மறக்காம செக் அவுட் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் டே பை டே நியூ கனெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே வந்திருக்கும். அடுத்து திரும்பி போகலாம். பாய்.